Hi friends, welcome to Practic. Today என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங்கில் கால்பை வேல்யூ கால்பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்றத ப்ரோக்ராம் வைஸ் நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, லெசனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கால்பை வேல்யூ அண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பனில் ஸோ நான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம C++ ப்ரோக்ராமை பொறுத்த மட்டும் ப்ரோக்ராம் எங்கேருந்து ரன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் அப் அப்பர் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ கீழே இருந்து தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ எப்போதுமே C++ ப்ரோக்ராமிங்கில் மெயின் ஃபங்க்ஷன் எப்போதுமே லாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இந்த லாஸ்ட்டில் முடிகிற வரை என்ன ஆகுதுன்னா மெயின் ஃபங்க்ஷனோட ஒர்க் இங்கே தான் நடக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் இன்டிஜரில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ் ஈக்குவல் டு 200 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டிஜர் டைப்பில் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் பேஜை கிளியர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து 3வது லைனாக என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இங்கே தான் என்னதுன்னு கால் பை வேல்யூ, இங்கே தான் நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். சரிங்களா, எப்படி வேல்யூன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏல நம்ம ஆல்ரெடி என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் 100, பியில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் 200. ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம வந்து அனுப்புகிறோம். ஸோ இங்கே தான் இப்போ கால் ஆகுறதுனால கால் பை வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, வேல்யூவாக கால் பண்ணியிருக்கோம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா கர்சர் ப்ரோக்ராம் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது எங்கே போய் ரன் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். வாய்டு ஸ்வாப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து வந்து உள்ளக்க வேல்யூ கொண்டு வந்து அசைன் பண்ணும். ஓகே, வாய்டு ஸ்வாப் அப்படின்றது ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு ஸ்வாப்னு வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்க வேல்யூவை ஸ்வாப் பண்ண போகுது. அதாவது 2 வேல்யூ இருக்குது அப்படின்னா 2வது வேல்யூ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2வதுலையும் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதான் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது. இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் ஸ்வாப்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே அனுப்புகிற அந்த 2 வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வரும்போது இன்டர்சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வேல்யூ அனுப்புகிறோம் இல்லையா, அந்த 2 வேல்யூ வந்து இன்டிஜர் டைப்பில் அனுப்பியிருக்கோம். ஸோ இங்கே வரும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டிஜர் டைப் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 2 வேல்யூ அனுப்புறதுனால அதை வாங்குறதுக்கு 2 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஏபி அப்படின்ற மாதிரி இன்டிஜர் டைப்பில் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ ஏல எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். பியில் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 இருக்கும். சரிங்களா, இதை எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது டெம்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்பரவரி வேரியபிள் வந்து இன்டிஜரில் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டுட்டு வர வேல்யூவை டெம்பரவரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக, என்ன பர்பஸ்க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ 2 வேல்யூ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், 3வது ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய வேல்யூவை டெம்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பியில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஏக்கு நான் அசைன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். இப்போ 2 டம்ளரில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து இன்னொரு இதில் மாற்றணும்னா இன்னொரு டம்ளரில் நான் ஊற்றி தான் ஆகணும் தண்ணியை. ஸோ அதே லாஜிக் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து 2 வேல்யூ இருக்குது, 2 வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு வேல்யூவை தூக்கி இன்னொரு புதுசாக ஒரு வேரியபிள் ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அதில் நம்ம போட்டு வைக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த வேல்யூ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இங்கே 2 வேரியபிளில் 2 வேல்யூ வரும்போது இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏல இருக்கக்கூடிய வேல்யூ பிக்கும் பியில் இருக்கக்கூடிய ஏக்கு நான் மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே பிக்கு நான் மாற்ற முடியாது. ஏன்னா பியில் ஆல்ரெடி எனக்கு வேல்யூ இருக்குது. அப்போ நான் 3வது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை தூக்கி அதில் போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்பேஸ் எனக்கு எம்டி ஆயிரும். சரிங்களா, ஸோ அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம், இந்த டெம்ப் அப்படிங்கிற டெம்பரரி வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏல இருக்கக்கூடிய இந்த 100 அப்படின்ற வேல்யூ வந்து டெம்பில் போய் எனக்கு அசைன் ஆயிரும். சரிங்களா, ஏன்னா டெம்ப்ன்றது டெம்பரரியாக கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணலை, இப்போ எம்டியாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த எம்டியாக இருக்கக்கூடிய இந்த வேரியபிளில் இந்த ஏயோட வேல்யூ போய் நம்ம அசைன் பண்ணுறோம். அப்போ டெம்பில் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். அப்போ ஏல எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, இப்போதைக்கு எனக்கு 0 இருக்குது, ஏன்னா இங்கே அசைன் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய வேல்யூ தூக்கி ஏல கொடுத்தாச்சு. ஏன்னா ஏல உள்ளதை நம்ம டெம்புக்கு அசைன் பண்ணிட்டோம். அப்போ ஏ வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஏல என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய வேல்யூ தூக்கி ஏல நம்ம அசைன் பண்ணிட்டோம். சரிங்களா, அப்போ பி எனக்கு எம்டி ஆயிரும். புரியுதா? ஓகே, இப்போ டெம்ப் எனக்கு என்ன ஆகுதுன்னா டெம்பில் இருக்க வேல்யூ தூக்கி பியில் அசைன் பண்ணுறேன். டெம்பில் ஆல்ரெடி எனக்கு ஏயோட வேல்யூ அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஏயோட வேல்யூ தூக்கி பியில் அசைன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பிலையும் பியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஏல எனக்கு வந்து அசைன் ஆகி உட்காந்துருச்சு. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். திரும்ப அந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வரும்போது அங்கே போய் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதே ஃபங்க்ஷனுக்கு கீழே வரும். வந்ததுக்கப்புறம் சி அவுட்டை பார்க்கும்போது சி அவுட்டில் வேல்யூ ஆஃப் ஏ எனக்கு ஏயை வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த ஏல எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ரன் பண்ணும்போது பார்க்கலாம் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் பியை ரன் பண்ணும்போது பியில் எனக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றத நம்ம ரன் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, ஹெட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரை கெட் பண்ணுறதுக்காக ரன் டைமில் எனக்கு வந்து இந்த ஆன்சரை எனக்கு ரன் டைமில் காட்டணும் அப்படின்னா இந்த ஹெட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் எனக்கு இங்கே காட்டும். ஸோ அந்த பர்பஸ்க்காக ஹெட் ஸ்கெட்ச் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோசிங் ப்ரைஸை போட்டு. ஓகே, இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளுக்க ரொட்டேட் பண்ணி திரும்ப நம்ம சிஅவுட்டில் கொண்டாந்து டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் கால் பை வேல்யூன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கால் பை வேல்யூ என்ன அப்படிங்கிற கான்செப்டை இப்போ நான் ரன் பண்ணுறது மூலமாக நான் சொல்கிறேன். ஓகே, நான் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எந்த எரருமே இல்லை. இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஏக்கு வந்து 100ம் பிக்கு வந்து 200 எனக்கு வந்து இருக்குது. சரிங்களா, பாருங்கள். இப்போ இங்கே உள்ள ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன். மெயின் ஃபங்க்ஷன் வரலாம். இப்போ ஏல வந்து எனக்கு என்ன இருக்குது 100க்கு 100ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதே 100 தான் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பியில் எனக்கு என்ன டிஸ்ப்ளே பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே 200 தான். இங்கே என்ன இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதே வேல்யூ தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கு. அப்போ என்ன பர்பஸ்க்காக மேலே நம்ம வந்து வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் மூலமாக அனுப்பி இங்கே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதான் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் மார்க்கா நிக்குது. ஸோ அப்போ கால் பை வேல்யூ அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே நான் ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூ அனுப்புகிறனோ இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு சம் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணுது. சரிங்களா, அப்போ இங்கே போகிற வேல்யூ போயிட்டு அங்கே எனக்கு எந்த ப்ராசஸ் பண்ணாலும் இந்த ஒரிஜினல் வேல்யூ எனக்கு எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. எந்த சேஞ்சஸுமே எனக்கு நடக்காது. சரிங்களா, என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இங்கே ஒரிஜினல் வேல்யூ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூக்கு. சரிங்களா, ஓகே. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூவாக மெமரி வந்து அலோகேட் ஆகும் ஏபிக்கு. ஏன்னா இதில் உள்ள மெமரி தனி. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது நியூவாக மெமரி அலோகேட் ஆகும். சரிங்களா, அப்போ இங்கே வரும்போது எனக்கு ஒரிஜினல் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து இந்த பி ஃபங்க்ஷனுக்கு கீழே ஒரு சிஅவுட் போட்டு பிஏ பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? 100 தான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேல்யூ தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். பட் அதே மாதிரி நான் இங்கே கொண்டு வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே எனக்கு மாறின வேல்யூ இங்கே எனக்கு மாறாது. இன்டர்சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ கால் பை வேல்யூ அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் என்ன மாதிரியான வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனில் போய் ப்ராசஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் திரும்ப நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒரிஜினல் டேட்டா எதுவுமே எனக்கு என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கால் பை வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கால் பை வேல்யூ நம்ம மீனிங் புரிஞ்சிருச்சா? நம்ம ஃபங்க்ஷன் மூலமாக அனுப்புகிற அந்த ஆக்சுவல் டேட்டா மாறாது. எந்த சேஞ்சஸுமே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் வந்து நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். வேல்யூவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் கால் பை வேல்யூ அப்படிங்கிறது. அதே போல் வந்து தனித்தனியாக என்ன ஆகும் அப்படின்னா மெமரியை வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். இங்கே தனியாக மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும், அங்கே தனியாக மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகே, இதான் வந்து என்ன அப்படின்னா கால் பை வேல்யூ. ஓகே, செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னது அட்ரஸ். நம்ம வந்து கொடுக்குற இப்போ ஏ ஈக்குவல் டு 100 பி இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கொடுத்துருக்கோமா வேல்யூ. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் வேல்யூ மட்டும் அனுப்பாமல் நான் அட்ரஸையும் சேர்த்து அனுப்புகிறேன். தட் மீன்ஸ் ரெஃபரன்ஸையும் சேர்த்து அனுப்பும்போது என்ன யூஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். அண்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்னு அர்த்தம். ஓகே, ரெஃபரன்ஸையும் சேர்த்து அனுப்புகிறேன். இப்போ இங்கே போகும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது அட்ரஸ் எடுத்துகிட்டு போகுது. இந்த அட்ரஸில் போயிட்டு என்ன வேல்யூ போய் உட்காரணும். இந்த ஸ்டார்ன்றது வேல்யூவை டினோட் பண்ணுறதுக்காக, இந்த ஆம்பர்சன் அப்படிங்கிறது என்னென்னா அட்ரஸை டினோட் பண்ணுறதுக்காக. அப்போ ஏன்ற அட்ரஸ் இதோட ஒரிஜினல் அட்ரஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. சரிங்களா, ஓகே. இங்கே வரும்போது அதே போல் தான் பிக்கு என்ன பண்ணிக்கிங்கன்னா ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிக்கணும். பாயிண்டர் அப்படிங்கிறது இங்கே அனுப்பக்கூடிய ஒரிஜினல் அட்ரஸோட வேல்யூ. அப்போ இந்த பியோட அட்ரஸில் இந்த ஒரிஜினல் வேல்யூ இங்கே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும் அந்த பர்பஸ்க்காக. ஸோ இங்கே வரும்போது டெம்ப்ன்ற ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணி அஸ்யூஷுவல் அது அப்படியே தான் வரும். பட் இங்கே என்ன பண்ணிக்கணும், அந்த ஏக்கு முன்னாடி ஸ்டார் மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா அதோட வேல்யூ தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா, அந்த பர்பஸ்க்காக ஸ்டாரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பியில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாரை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அங்கே எடுத்துகிட்டு வர ஒரிஜினல் வேல்யூவை தான் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த ஸ்டார்ன்ற மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம அட்ரஸையும் சேர்த்து அனுப்பியிருக்கிறதுனால இங்கே பாயிண்டர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்கள். ஏல 200 இருக்குது, பியில் 100 இருக்குது. இப்போ ப்ரோக்ராம்குள்ளே உள்ளே போகலாம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வாங்க.
இப்போ ஏல எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஏல இங்க என்ன அசைன் பண்ணியிருக்கேன் 100 அசைன் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணுச்சு 200ன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்ப இங்க ஏக்கு வந்து 100 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் அட்ரஸையும் சேர்த்து அனுப்பியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்ஷன்ல என்ன பண்ணுது, ஏபி எடுத்துட்டு போகுது. எங்க எடுத்துட்டு போகுதுன்னா, அந்த ஃபங்ஷனுக்கு எடுத்துட்டு வருது. இங்க எடுத்துட்டு வரும்போது இங்க இங்க வந்து ஸ்வாப்பிங் நடந்து ஏல இருக்கக்கூடிய வேல்யூ பிக்கும், பில இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஏக்கும் அசைன் பண்ணி குடுத்துருச்சு. அப்படிங்கிறப்ப இங்க அசைன் ஆன வேல்யூ தான் என்ன ஆகும்னா, இங்க வந்து பிரிண்ட் பண்ணும். அப்ப ரெஃபரன்ஸ் மூலமா அனுப்பும்போது, என்ன நம்ம ஃபங்ஷன்ல சேஞ்சஸ் பண்றோமோ, அது அப்படியே என்ன ஆகணும் ஒரிஜினல் வேல்யூல ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் என்னன்னா, ரெஃபரன்ஸ் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? கால் பை வேல்யூனா நம்ம அனுப்புற வேல்யூ எந்த சேஞ்சஸுமே அங்க நம்ம பண்ணியிருந்தாலும், இங்க வந்து என்ன ஆகாது ஒரிஜினல் டேட்டா அஃபெக்ட் ஆகாது கால் பை வேல்யூ. ஆனா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இங்க என்ன வேல்யூ அனுப்புறோமோ, அங்க போயிட்டு சம் சேஞ்சஸ் நடந்தாலும், இங்க நம்ம ஒரிஜினல் டேட்டா அஃபெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு அந்த டேட்டாவ தான் அங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ, அதே வேல்யூ தான் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் என்னன்னா கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்றோம். என்ன பர்ப்பஸ்க்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் இந்த ஏயோட அட்ரஸையும், பியோட அட்ரஸையும் சேர்த்து அந்த ஃபங்ஷனுக்கு அனுப்புறதுனால, இதோட அட்ரஸ்ல போய் இது என்ன ஆகுதுன்னா, அங்க மாத்துற வேல்யூ எல்லாமே ஸ்டோர் ஆயிருது. அந்த பர்ப்பஸ்க்காக என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரே மெமரி ஒரே மெமரி ஸ்பேஸ தான் இங்க ஆக்குபை பண்ணும் 2 இடத்துலயுமே. ஸோ இங்க என்ன சேஞ்ச் பண்றோமோ, அதே தான் அங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து மெசேஜ டிஸ்ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏயோட வேல்யூல வந்து பியோட வேல்யூ அசைன் பண்ணும். பியோல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஏயோட வேல்யூ அசைன் பண்ணி வச்சுரும். ஓகே. இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்றது. ஓகே. 2க்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.